வணக்கம் நேயர்களே, விஷன் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்குறது தண்டல். தண்டல்னா என்னென்னா தலைவன் அர்த்தம். ஸோ ஒரு தலைவனாக நம்ம ஹீரோ நாக சைத்தன்யா, அதுக்கப்புறம் ஹீரோயினாக சாய் பல்லவி. இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்கம், நல்ல ஒரு அந்த லவ் போர்ஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறது இதெல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட தொழில் என்னென்னா, இங்கேருந்து குஜராத் போய் குஜராத்தில் மீன் பிடிப்பதாக போவாங்க. ஸோ அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது, நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு ஊருக்கு வர முடியாது, எத்தனையோ மாதங்கள் வெளியிலே இருக்க முடியுது, இருந்துட்டு இருக்கணும், வேறு வழி இல்லைன்றதுனால நீ அந்த தொழிலுக்கு போகாதன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல இவர் கேட்காம போகிறார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பாகிஸ்தான் இராணுவத்திட்ட மாட்டி ஜெயிலில் கிடக்கிறாங்க. ஸோ ஜெயிலில் இருக்கிற தனது காதலனை எப்படி சாய் பல்லவி மீட் எடுத்து வந்தாங்கன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ படத்தில் நாக சைத்தன்யா சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்க, கிட்டத்தட்ட ஸ்டண்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்க. அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் அதில் ஜெயிக்கிறது சாய் பல்லவி தான். சாய் பல்லவி கண்ணாலே சாப்பிட்டு போயிடறாங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நாக சைத்தன்யா கிட்ட ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது, அது என்னன்னே தெரியலைங்க. அவர் ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட மைனஸ் ஆகுது. அவர் உயிர் கொடுத்தா நடிக்கிறார், பட் தான் என்னமோ தெரியல, ஒரு ஈர்ப்பு வர மாட்டேங்குதுங்கிறது தான் அவருடைய பெரிய ப்ராப்ளமே. பட் சாய் பல்லவி சீனுக்கு சீன் அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்து விட்டு பொண்ணு மாதிரி இருக்கட்டும், அவர் கண் கலங்கி நிற்கிற இடமா சார், இந்த எமோஷன்ஸ் சீனாக இருக்கட்டும், சிரிக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு சாங் ஒன்று இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், ஒரு திருவிழா சாங் மாதிரி ஒரு சாங் இருக்குது, அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ சாய் பல்லவி லீட் அடித்து 6 அடிச்சுட்டே போகிறாங்க. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் படத்தோடைய செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா லவ் இந்த மாதிரி விஷயங்கள் போனாலும், அதுக்கு செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஜெயிலே போகுது. ஸோ ஜெயிலில் ஒரு குட்டி பையன் கூட்டு போயிருப்பாங்க, மாட்டியிருப்பாங்க. ஒரு 22 பேரை பாகிஸ்தான் ஜெயிலில் வைக்கும்போது ஒரு குட்டி பையன் இருப்பான், அவனுக்கு சுன்னத் பண்ணுற விஷயம்லாம் எதுக்கு கொண்டாந்தாங்கன்னு தெரியல. அது மாதிரி யாரும் பண்ணுவாங்களான்னா பண்ணுறதுலாம் வாய்ப்பே இல்லை பாஸு. ஸோ ஆந்திரா டேரக்டருடைய ஒரு என்ன சொல் வக்கரதனம். ஸோ இதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேசிய கொடியை பாகிஸ்தான் ஜெயிலில் கொண்டு போய் நடுறதுலாம் முட்டாள்தனமான விஷயம். ஸோ இன்னொரு நாட்டோடைய ஜெயிலில் அந்த குட்டி பையன் போய் கொடியை நட முடியுமா? அவனுக்கு கொடி எங்கேருந்து கிடச்சிது? ஸோ டேரக்டர் மூளை இல்லாமல் அந்த சீக்வன்ஸ்லாம் வச்சதெல்லாம், அது ஒரு ஃபைட்டுக்காக வச்சதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறது, ரொம்ப அம்பக்கான விஷயம் செகண்ட் ஹாஃபில். ஸோ இதெல்லாம் டேரக்டருடைய ரொம்ப மைனஸ். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மினிஸ்ட்ரி கிட்ட பேசுகிறது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தால், ரொம்ப ஒரு ஆவரேஜாக ஃப்ளாட்டாக போகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். இதில் கருணாகரன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சாய் பல்லவி சொன்னதும், ஸோ அதுக்கப்புறம் இவர் வராரு அப்படின்னும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோம் இப்படி தான் நடக்க போகுதுன்னு. ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக போய் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான் இது. பட் இது சாய் பல்லவியோட ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். மற்றபடி கதை ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு கதை தான். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு புலகாகித்து சொல்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெருசாக இல்லைங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் வாட்ச்சு. ஸோ சாய் பல்லவிக்காக கண்டிப்பாக பார்க்கலாம் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.